திருச்சிற்றம்பலம். அரம பார்வதி பதே. அரர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொய்யான திருமேனி உமைகாண மிகமேவம் கழியாரவன் யானை கடல் நாடு மறவாமல் அழியாறு மல தூவும் அடியார்கள் உளமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாதே. திருச்சிற்றம்பலம். தில்லை புத்தபெருமான் திருவடியிலே சரமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து அப்பர் அருள்நெறி மன்றத்தின் வாயிலாக நாம் எல்லோரும் இந்த அடிப்படை சைவ சித்தாந்தம் என்ற இந்த ஒரு தலைப்பின் வாயிலாக சில கருத்துக்களை, சைவ சித்தாந்த கருத்துக்கள், முப்பொருள் உண்மை என்ற முப்பொருள் இயல்பிலே அந்த சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு அருமையான நல்ல வாய்ப்பை அளித்த சாந்தாமையர் மற்றும் கோமலையா அவர்களுடைய பொற்பாதம் பணிந்து மற்றும் இந்த தளத்தின் மூலமாக மக்களுக்கு அரிய செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கும் பேராசிரியர்கள் மற்றும் ஆர்வலர்கள் அவர்களை பணிந்து இதுகாரும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களை பொற்பாதம் பணிந்து அடியே இன்றைக்கு பாச இலக்கணம் என்பதிலே முப்பொருள் உண்மையிலே பதி பசு என்பதை குறித்து சிலவற்றை சிந்தித்தோம். அதில் அடுத்ததாக பாசம், இதிலே ஆணவத்தை பற்றி முதலில் சிந்தித்தோம். அடுத்ததாக உள்ளது கண்மம். கண்மத்தை பற்றி சில கருத்துக்கள் சென்ற வகுப்பிலே நாம் சிந்தித்தோம். இன்னும் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு என்னுடைய திருவருளும் குருவருளும் குட்டி வைப்பதாக. திருச்சிற்றம்பலம். இறைவன் எம்பெருமான் கருணையே உருவான இறைவன் எம்பெருமான் உயிர்களாகிய நம்முடைய உயிரின் அறிவை மறைத்து கொண்டிருக்கும் ஆணவம். அந்த ஆணவம் என்ற சொல்லுக்கே உயிர்களை அவமாக்குதல், ஆண் குட்டல் அவம், கீழ் நோக்கி செலுத்துதல், மீண்டும் மீண்டும் பிறவி என்பதாக கீழ்நோக்கிய நிலையிலே நம்மை செலுத்தக்கூடிய அந்த ஆணவ மலத்தை நீக்கும் வண்ணமாக. ஆணவம் என்பது ஒரு மறைப்பு ஆற்றல், இருள் மலம், சகஜ மலம் என்றெல்லாம் பார்த்தோம். இந்த ஆணவத்தை நீக்கும் வண்ணமாக ஒரு கட்டு நீக்குவதற்காக 2 கட்டுகள் இங்கே போடப்படுகிறது. தலைனாலே கட்டுதான். கட்டு 2 கட்டுகள். இந்த 2 கட்டுகளும் செயற்கை கட்டு என்று கூட சொல்வார்கள். அது ஆணவமலம் சகசம். என்றைக்கு உயிர் உண்டோ அன்றைக்கு இயற்கையாக இருப்பதுன்னு சொல்வார். இந்த ஆணவத்தை நீக்கும் வண்ணமாக இங்கே செயற்கை கட்டுகள் என்று சொல்லப்படக்கூடிய மாயை, கண்மம் 2 கட்டுகள். இதுல கூட மாயை என்பதை இனிமேல் நம்ம பார்க்க போறோம். மாயை என்பது நன்மையா தீமையா என்ற ஒரு கேள்வி கூட நிறைய பேரு எழுப்புவாங்க. சில மதங்கள் இந்த மாயையே துன்பத்திற்கு காரணம் என்றெல்லாம் சொல்வார். நம்முடைய சைவ சித்தாந்தம் அப்படி சொல்வது இல்லை. இதை நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். விடிவாம் விளக்கணைய, விடிவாமளவும் விளக்கணைய மாயை என்பார். அப்ப விடிவாமளவும் விளக்கு, இருட்டு, அந்த இருட்டு நீங்கும் வண்ணமாக சேர்க்கப்பட்ட விளக்கு போன்றது. அப்ப விளக்கு நமக்கு துன்பத்தை தருமா இன்பத்தை தருமா என்றால் இன்பத்தை தேர்ந்தார். அது முழுமையான ஒரு ஒளியை கொடுக்கவில்லை என்றால் கூட முழுமையாக மறைத்து கொண்டிருக்கும் இருளிலிருந்து கொஞ்சம் ஒரு விளக்க வருது பாரு. அந்த மாயை அதை சொல்லிட்டு ஒரு பேர்ல இந்த இருள்மலை நிலையில 3வது அதிகாரம் அந்த 3வது அதிகாரத்துல அழகா அவ்வளவு 9 பாடல்கள் இந்த ஆணவ மலம் இருள் மலத்துக்கு சொன்னவரு 10வது பாடல். ஒரு பாடல்ல இங்கே மாயை கண்மம் 2க்கும் சொல்ற. உண்மை விளக்கத்துல எப்படி சொன்னா பாருங்க. மாயைக்கு அவ்வளவு பாடலை வச்சுட்டு ஒரே பாடல்ல ஒரு சொல்லுல ஆணவத்தை அறியாமை ஆணவன்ட்டார். நீயான சுக துக்கம் கண்மம்ட்டார். அதே போல இங்க
30வது குறள் வெண்பா. அதுல "விடிவாமளவும் விளக்கணைய மாயை" என்று சொல்லி, இந்த கன்மத்துக்கு "வடிவாதி கன்மத்து வந்து" என்பதாக, வடிவு ஆதி என்ற மாத்திரத்தில், வடிவான இன்றைக்கு வந்த உடம்பு, அந்த உடம்பு எப்படி வந்தது? கன்மத்து வந்து என்று அந்த கன்மத்திற்கு அழகான ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறார் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார். அப்ப அந்த மாயை கன்மம் என்பது இங்கே உயிர்களாகிய நமக்கு நன்மையை தருகிறதா, தீமையை தருகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினோம் என்றால், இதுக்கு மாணிக்கவாசகர் அருமையான பதில் சொல்றார். ஏன்னா நம்முடைய சாத்திரத்தில் எழக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் தோத்திரத்தில் மிக அருமையாக அமைந்து உள்ளது. இங்க ஆணவம் என்ற இருள், அறியாமை நம்மை மீண்டும் மீண்டும் பிறவியில் அழுத்தக்கூடியது. இந்த ஆணவ கட்டிலிருந்து, ஆணவ துன்பத்திலிருந்து நீக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்ட இறைவன் பெருமான், கருணையே வடிவான இறைவன் இந்த உயிர்களுக்கு மாயை கர்மம் என்ற இரு கட்டுகளை சேர்க்கிறார் என்ற மாத்திரத்திலே மாயை முந்தியதா கண்மம் முந்தியதா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் நமக்கு பதில் அழகா இருக்குங்க. பொட்டிப்புரட்டில எல்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க மட்டும் இல்ல, திருவாசகத்திலேயும் இருக்குது. திருவாசகத்திலும் இருக்கு மாயை முந்தியா கண்மம். ஏன்னா மாயா காரியம் என்பது மாயையின் காரியம்தான் தனு கரண புவன போகம், இந்த உடம்பு. அப்போ இந்த உடம்பு எப்படி வந்தது? இவரே சொல்லிட்டாரு, உமாபதி சிவாத்மே சொல்லிட்டார், கண்மத்து வந்து. அப்ப கண்மத்துக்கு ஈடாகத்தான் இந்த உடம்பு மாயா காரியம் அப்படின்ட்டு. அப்படின்னும் போது அப்ப கண்மத்துக்கு ஈடாகன்னா அப்ப கண்மத்துக்கு வழியாகத்தான் உடம்பு. அப்ப மாயை ஆகிய மாயையின் காரியமாகிய உடம்பு வர்றது கண்மத்துக்கு ஈடாக. அவரவர் வினைவழி அவரவர் வந்தார். இது நம்ம போன வகுப்புலயே அதெல்லாம் பார்த்தோம். அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் என்றெல்லாம் பார்த்தோம். அப்ப வினை, இந்த வினையின் காரணமாகத்தான் உடம்பு என்று பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல உடம்பு மாயையின் காரியம், அதுக்கு காரணம் இந்த வினை என்றால் இந்த இரண்டும் நமக்கு துன்பம் தருவதா இன்பம்? இப்ப நமக்கு கேள்வி வினை, இது இன்பமா துன்பமா அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்க வச்சீங்கன்னா நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்க. நீங்களே ஒரு இதை எடுத்து பாருங்க, கேட்டு பாருங்க. என்னங்க எப்படி இருக்கு வாழ்க்கை, எப்படி போகுது? அதை ஏங்க சொல்றீங்க? ஒரே கஷ்டம், அடுத்தடுத்து கஷ்டம். ஒரு கஷ்டம் போச்சுன்னு நினைச்சா அடுத்த ஒரு கஷ்டம், இப்படி அடுத்தடுத்து அடுத்தடுத்து. அப்புறமும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்டவங்க என்ன வேணும் செஞ்சோமோ இப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டியது, அப்படி இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்டவர்கள், நூலறிவு உடையவர்கள், இவங்கெல்லாம் நம்ம இப்படி சொல்லக்கூடியவர்களா? இது எல்லாருக்கும் பொதுவான ஒன்றுதான். அப்ப வினை என்பது இன்பமும் துன்பமும் தான். ஆனா துன்பத்தை மிக அதிகமாக எடுத்து சொல்லும் போது, ஏன்னா நிறைய இடங்கள்ல இன்பம் என்பது குறைவாக துன்பம் என்பது அதிகமாக அப்படின்லாம் இருக்கு. இதுக்கு வள்ளுவ நாயனாரே ரொம்ப அழகா சொல்வார். இல்லற் பலர், இல்லற் பலர், இல்ல இல்லைன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்களே, அதுக்கு காரணம் என்னன்னு ஒருத்தர் போய் வள்ளுவர்கிட்ட கேட்டார். வள்ளுவ நாயனார், நோற்பர் சிலர் நோலாதவர் பலர். அப்ப நோன்பு என்பது தவம், தவத்தில் சிறந்தவர்கள் ஒரு சிலரே. அப்ப அந்த வினை துன்பத்திற்கு காரணம் நாம தான், இதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதாக. இப்ப நம்ம கேள்வி என்ன? இந்த வினை நமக்கு இன்பம் தருகிறதா துன்பம்? எங்க வினை மூலமா தானே இந்த துன்பம் வருது. அப்புறம் இன்பமா துன்பமான்னு எப்படி கேக்குறீங்க அப்படின்னா, நாம செஞ்ச வினை, தீவினையின் வாயிலாக நமக்கு துன்பம் வருது. ஆனா இந்த துன்பமே நமக்கு இன்பம் தருகிறது. இது சொல்வது சைவ சித்தாந்தம். ரொம்ப கஷ்டம், ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்றுங்க. அது நீங்களாகட்டும் நானாகட்டும் வாயில சொல்றதெல்லாம் ஈஸி தான். மற்றவங்க சொல்றதை கேட்கறது ஈஸி. ஆமா, அவங்களுக்கு என்னமா சொல்லிட்டு போவாங்க, அவங்களுக்கு அந்த கஷ்டம்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு. இப்ப கஷ்டன்றதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒருத்தருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையேன்னு கஷ்டமா இருக்கும், ஒரு கல்யாணம் ஆயிட்டேன்னு கஷ்டமா இருக்கும், ஒருத்தர் குழந்தை இல்லையேன்னு கஷ்டமா இருக்கும், ஒருத்தர் குழந்தை இருக்கிறவங்க குழந்தை இருக்கேன்னு கஷ்டமா இருக்கும். இந்த பிள்ளைகளால இவ்வளவு இப்படி அடுத்து 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 ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம். எல்லா துன்பமும்
இன்பத்தின் வாயில்கள். இதை சொல்வது சைவ சித்தாந்தம். இது எப்படின்றத மாணிக்க வாசகர் சொல்றார் பாருங்க. மறைத்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி. அறம் பாவம் என்னும் அரும் கயிறு. ஒரு வார்த்தை போடுறார் பாருங்க, அரும் கயிறு, அருமையான கயிறு. இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் ரெண்டும் அருமையே. ஏன் என்றால் நமக்கு இந்த இன்பம் துன்பத்தை அனுபவிக்கிறோம். அனுபவிக்க அனுபவிக்க வினை நீங்குகிறது. ஒரு பக்கம் வினை நீங்க நீங்க, அது துன்ப வினையா இருக்கட்டும் இன்ப வினையா இருக்கட்டும், வினை நீங்குது. ஆனா வினை நீங்கும் போதே இன்னொரு ப்ராசஸ் நடக்குதுங்க இந்த இடத்துல. அதுதான் ஆணவ மலம் தேய்கிறது. ஆணவ மலம் அப்படியே தேய்ந்து கொண்டே வரும். அதுலயும் துன்ப வினையில்தான் அதிக அளவாக தேய்கிறது. அதிக அளவா. நிறைய அனுபவம் எப்ப கிடைக்கும்னா துன்பத்துலதான் கிடைக்கும். இன்பத்துல கொஞ்சம் தாங்க அனுபவம் கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல அறியாமை நீங்குதல், இருள் நீங்குதல் எப்ப என்றால் வினைகளை அனுபவிப்பதால் கிடைப்பது. இத மாணிக்க வாசகர் அவ்வளவு அழகா சொல்ற. அருங்கயிற்றால் கட்டி. அப்ப இந்த வினைகளை அனுபவிக்க வேண்டும் என்று இறைவன் நமக்கு பணித்திருக்கிறார் என்றால் அது துன்பமாகட்டும் இன்பமாகட்டும். அப்ப இனிமேல் துன்பம் வரும்போது சாமியா பார்த்து கொடுத்திருக்கார். எதுக்காக கொடுத்திருக்கார்? காரணம் இல்லாம கொடுக்க மாட்டார். ஏதோ ஒரு காரணம். இன்னும் கூட நானும் அடிக்கடி எங்க வகுப்புலே சொல்லுவேன். அது கொஞ்சம் ஆறுதலா இருக்கட்டும்ன்றதுக்காகவும் ஒரு பக்கம், உண்மையும் அதுதான். உண்மையே அதுதான். என்னன்னா, ஒரு தங்கத்தை அடித்து அடித்து அப்படியே நெருப்பில் புடம் போட்டால் அது மின்னக்கூடியதாக, ஒரு ஆபரணமாக செய்யக்கூடியதாக வரும். ஒரு ஆபரணம் செய்யணும்னா ஒரு தங்கத்தை புடம் போடுதல் அப்படிம்போம். இதே போல ஒரு ஆன்மா இறைவனோடு ஒன்று சேர வேண்டும் என்றால் அதை புடம் போட வேண்டும். அடித்து அடித்து அக்காரம் தீட்டிய அற்புதம் அறியேனே. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தைகள் பாருங்க. இன்னும் நீங்க குழைத்த பத்தை எடுத்து பாருங்க. அப்படியே குழைத்தல் என்றால் அந்த குழைத்த பத்துல மேல இருக்கிற கருத்துரையை பாருங்க. எப்பவுமே திருவாசகம் படிக்கும்போது கருத்துரை படிங்கன்னு அடிக்கடி சொல்வேன் எங்க மாணவர்கிட்ட. ஏன்னா அந்த கருத்துரை தான் அந்த திருவாசகத்தின் வரக்கூடிய பொருளை நமக்கு ஆழமாக உணர்த்தக்கூடியது. குழைத்த பத்து என்பது ஆத்தும நிவேதம், நைவேத்தியம். ஒரு ஆன்மா சாதாரணமா நம்ம சாப்பாடு வைக்கிறோம். யாருக்கு? சாமிக்கு. சாமிக்கு வைக்கும் போது நைவேத்தியம்னு சொல்றோம். சாமி அந்த சாப்பாடையா கேட்கிறாரு? இந்த ஆன்மாவை கேட்கிறார். ஆத்மநாதனாக அங்க திருப்பெருந்துறையில இருக்கிறார். இன்னைக்கு போய் பாருங்க, வித்தியாசமான கோவில். இந்த கோவில் மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது. ஆத்மநாதர், நம்முடைய ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளும் நாதர் ஆத்மநாதர். அவடை மட்டும் இருக்கக்கூடிய கோயில். இன்னும் சொல்ல போனா விளக்கு. அங்க இருக்கிற விளக்கே நம்ம தத்துவங்களை அழகா சொல்லும். இந்த தத்துவங்கள் புறன் விளக்காக அங்க இருக்கிறது. இதெல்லாம் எதை உணர்த்துகிறது என்றால் இந்த ஆன்மா இறைவனை அடைய வேண்டும். அப்ப இறைவனை அடையன்னா ஒரு அரிசி பருப்பு இருக்கு, அது இறைவனுக்கு நைவேத்தியம் ஆகணும்னா அரிசியை பக்குவமா வடிக்கணும், பருப்பை பக்குவமா வைக்கணும், சாமிக்கு நைவேத்தியம். சாமிக்கு இல்ல, நமக்கு சாப்பிட்டாலும் அப்படித்தானங்க. நமக்கு சாப்பாடு வரணும் என்ன ஆகணும்? அரிசியை கொதிக்க விடணும். கொதிக்கும் ஜலச்சலன்னு. ஐயோ என்னைய போட்டு இப்படி கொதிக்க வைக்கிறீங்களே, இப்படி கொலைய வைக்கிறீங்களே அப்படின்னு அந்த அரிசியை அழுதுச்சுன்னா நம்ம சாப்பிட முடியுமா? முடியாது. இதே போல இந்த ஆத்மா, இந்த உயிர் பக்குவ நிலையை அடைய வேண்டும். அந்த பக்குவம் எப்பொழுது வரும் என்றால் இருவினை ஒப்பு. முதல்ல வர வேண்டியது இருவினை ஒப்புதான். இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் இது இறைவனால் கொடுக்கப்படும். ஏன்னா இவ்வினை தானாக, வினை ஜடம் தானா சேராது. நம்ம உயிர் போய் அதை எடுக்கிறதுக்கு உயிருக்கு அதிகாரம் இல்லை. அறியாமையோட கூடியிருக்குது. ஏற்கனவே சுதந்திரம் இல்லாதது. பச்சென்றாலே கட்டப்படுது, சுதந்திரம் இல்லை. அப்ப இறைவன் தான் கூட்டி வைக்கிறார். அப்ப எனக்கு
வினைகளை நான் செய்த வினைதான் அத அந்தந்த காலத்தில் கொண்டு வந்து சேர்த்து ஊட்டி ஊழல்லது உணவாகாது. ஊழ் வந்து உகுத்து ஊட்டும். இதெல்லாம் எதை குறிக்கிறதா? நாம் செய்த வினைகளை அந்தந்த காலத்திலே கொண்டு வந்து சேர்த்து அதன் மூலமாக இந்த மலபரிபாகம், இந்த இருவினை ஒப்பு மலபரிபாகலாம் வருதுன்னா சும்மா வராது. நிறைய பக்குவம் அடையணும். இப்ப நிறைய பக்குவம் அடையினா நிறைய வினைகளை அனுபவிக்க வேண்டும். இன்ப துன்ப வினைகள். இந்த வினைகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் நம்முடைய நூல்கள் சாத்திரமும் தோத்திரமும் போட்டி போட்டுக்கிட்டு இங்க சொல்லுது. அதை இந்த சாத்திரத்தோடும் தோத்திரத்தோடும் இங்கே இணைந்து நின்றால் இந்த ரெண்டையுமே படிக்கணும். ஒண்ணு மட்டும் படிச்சு பிரயோஜனமே கிடையாது. இப்ப அறம்பாவன்னு அருங்கைட்டால் கட்டி புறந்தோல் போத்து புடுவலுக்கு மூடிட்டு நம்ம வாடுக்கு கடகடகடன்னு ஒப்பிப்போம். எல்லாருக்கும் தெரியும், மனப்பாடமா தெரியும். ஆனா இதுல இருக்கிற சாத்திர கருத்து புரியுமா? புரிந்தால்தான் இந்த உண்மை வெளிப்படும். அரும் கயிறு, அருமையான கயிறு, இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் அந்த வினைகளை கொண்டு வந்து இங்கே எனக்கு கூட்டி வைத்து இந்த இன்ப துன்ப அனுபவங்களை கொடுத்து அதன் மூலமாக மலம் தேய வைத்து மலம் தேய 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 உள்ளிருக்கும் இறைவன் வெளிப்படுதல் என்ற ஒரு பெரிய ப்ராசஸ் அங்க நடக்குதுங்க. இன்றென்ன கருளி இருள் கடிந்துள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று இருள் கடிந்து உள்ளத்து. அப்ப அறியாமை என்ற இருள் நீங்கிய மாத்திரத்தில் உள்ளிருக்கும் ஒளி வண்ணமாக 1000 கோடி சூரிய பிரகாசமாக இருக்கும் இறைவன் எழுகின்ற ஞாயிறே போன்று. அப்ப இறைவனை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த மலம் நீங்க வேண்டும். மலம் நீக்கம் வருவதற்கு இந்த வினைகள் எல்லாம் நமக்கு துணை செய்யும். அவ்வளவுதான். அப்ப வினை, கண்மம், மாயை அடுத்து பார்ப்போம். அப்ப மாயை என்பது விளக்கணையன்னு அவரே சொல்லிட்டார். விளக்கு போன்றது. அந்த விளக்கு போன்ற அந்த மாயை அந்த மாயைன்ற காரியத்தை நமக்கு வடிவுன்றது இந்த தனுகரணம். இப்ப இதையெல்லாம் எப்படி வருது? வினைக்கு ஈடாக. அப்ப வினை என்பது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினோம்னா, வினை என்பது சகலவர்க்கு ஆன்மாக்களாகிய நமக்கு ஆணவமல பிடிப்போடு இருக்கும் ஆன்மாக்களாகிய நாம் செய்யக்கூடிய இந்த கண்மம், காரியம், தொழில், வினை, இது எல்லாமே வினைகளாக எல்லா செயலும் வினையா ஏறாது. இந்த ஆணவ மலத்தோடு கூடியது. ஆணவ மலம் எப்படி இது ஆக்டிவேட் ஆயிரும்? சாமிதான் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்றாரு. இந்த வினைகள் செய்யும் போது ஆணவ மலம் அங்கே கூடி நின்று செயல், இந்த ஆன்மா ஒரு செயல் செய்கிறது. செய்யும் போது ஆணவ மலம் கூடியிருது. யான், எனது, இந்த ரெண்டு சேரும் போது இந்த செயல் வினையாக. அது வரைக்கும் கிடையாது, வினை கிடையாது. அப்ப ஆணவ மலம் அடங்கி இருக்கும் ஆன்மாக்களுக்கு செய்யும் செயலெல்லாம் வினையாகாது. இதெல்லாம் நம்ம எங்க பார்க்கலாம்? 63 நாயன்மார்கள்ட்ட பார்க்கலாம். பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம், இதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதனுடைய பொருள் என்னன்னு. பாதகமான ஒரு செயல், அது ஒரு செயல் தானே. ஆனா அது சோறுனா மேலான முக்தி பதத்தை கொடுத்ததே. எப்படி என்றால் அங்கே ஆணவ மலம் ஏற்படல, அவங்ககிட்ட ஆணவ மலம் அடங்கி நிக்குது. எல்லாம் சிவன் செயலாக. அப்ப இங்கே இந்த வினை என்பது எப்படி வருகிறது என்றால் செயல்தான். வினை என்றால் செயல்தான். ஆனால் இந்த செயலும் எல்லா செயலும் வினையாக வராது. ஆணவ மலத்தின் காரியப்பட்டு வந்துடும் ஆணவ மலம். அப்ப காரியப்படும் போது இந்த வினையும் சேர்ப்பு, இந்த செயல் வரும்போது யான், எனது என்ற ஒரு முனைப்பு வந்த மாத்திரத்தில் அந்த செயல் கண்மம், வினை என்று பெயர் பெறும். அந்த இடத்துல விருப்பு வெறுப்பு, இந்த செயலில் வெறுப்பு வெறுப்பு இதெல்லாம் கொண்டு வந்து அது நல்வினை தீவினை. இது செய்யும் போது
நன்மை தீமை இதெல்லாம் தீரும். இது போகும்போது நல்வினை தீவினையா போகுது. அங்க கடையில கிடக்கும் போது பாவம் புண்ணியமாக, அதுதான் அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் அங்க இருந்து கொண்டு வந்து கொடுக்கறதுதான் இங்க நமக்கு வினைய வினைகளை ஊட்டுதல். சாமி கொண்டு வந்து ஊட்டுறார். இது எவ்வளவு அழகான ஒரு ப்ராசஸா இருக்கு பாருங்க. அப்ப வினையை பற்றியதான ஒரு அருமையான ஒரு கருத்து நமக்கு திருவாசகத்தின் மூலமாகவே இங்கே நிறைய வாசகம். திருவாசகத்துல 1 2 இல்லை. ஏன்னா திருவாசகம் என்பது இறைவனிடம் இறைவனையே குருவாக வந்து இந்த மாணிக்க வாசகரை திருவாதவூரரை இங்கே ஆட்கொண்டு அவர் மூலம் அவருக்கு உபதேசித்த பாடம் எது என்றால் சிவஞானம். அந்த சிவஞானம் போதும் சூத்திரமா கொடுத்தா நம்மள மாதிரி ஆளுகளை நீ திருவாசகம் உலகம் பூரா முற்றுவதல் நடந்துட்டு இருக்கு. அட்டி தொட்டி கிராமங்கள் எல்லா இடத்துலயும் தமிழே பேச தெரியாதவங்க திருவாசகத்தை அழகா பாடிக்கிட்டு இருக்காங்க. நாங்க இந்த நாகர்கோவில் மாத்தாண்டெல்லாம் போறோம் இல்லையா, பேசுறதெல்லாம் மலையாளமா இருக்கும். அவங்க பேசுற கூட பாதி புரியாது. ஆனா திருவாசகம் முற்றுவதல் பாருங்க அவ்வளவு அழகான உச்சரிப்புல அழகா பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் காரணம் என்ன என்றால் இறைவன் திருவருள் தான் அம்பிட்டு காரணம். இந்த சிவஞான போதகத்தை உணரவில்லை என்றாலும் திருவாசகத்தை உணர்ந்தாலே போதும் என்ற நிலையிலே காலத்திற்கு ஏற்றாற் போல இறைவன் அழகாக இங்கே நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். இப்பொழுது இந்த வினையை சொல்வதிலும் மிக அருமையாக திருவாசகம் நமக்கு எடுத்து சொல்கிறது. இந்த வினை என்பது வினை கண்மம், கண்மமாக நிக்குது பாருங்க. அது நல்வினையாக தீவினையாக அது மேலே இருக்கும்போது அறம் பாவமாக இருக்கிறது. இங்கே வந்து நமக்கு இறைவன் கூட்டுவித்து உடல் மூலமாக அது அந்த அவரவர் செய்த வினையின் வழியாக கொண்டு வந்து கூட்டி வைத்து வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது என்பது போல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் வள்ளுவநாயனார் மிக அழகாக நமக்கு சொல்லி இருக்கிறார் என்றால் இந்த வினை நமக்கு ஏற்ற அந்த வாயில்கள் மூலமாக இங்கே கொண்டு வரப்படுகிறது. அது கூட வினை வாயில்கள் என்னன்றதெல்லாம் போன வகுப்புலே நம்ம பார்த்தோம். இப்ப இந்த வினை என்ற மாத்திரத்திலே அது ஆணவத்தின் காரியமாக யான் எனது என்னும் செருக்கோடு கூடிய அந்த செயலே வினையாக வருகிறது. இதை மட்டும் நல்லா நான் வச்சுக்கோங்க. இந்த வினைதான் இங்க செய்யும் போது பிராரப்தம் நம்ம கொடுத்திருக்காங்க நடப்பு வினை, அதுல செய்கிற வினைகள் எல்லாம் ஆகாமியமாக மேலே போய் சஞ்சித வினை கிடை வினையிலே போய் அங்கே கிடக்கிறது. அது அடுத்த பிறவிக்கு அப்படியே கொண்டு வந்து சாமி கொண்டு வந்து ஊட்டுகிறார். அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம், அவரவர்க்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது எல்லாம் சிவன் செயல் என்று இதெல்லாம் சிவபச்சாரத்துல அழகா கொடுத்திருக்காருன்னா இதெல்லாம் நம்ம வர்றது ரொம்ப கஷ்டம். சொல்றதெல்லாம் ஈஸியா சொல்லிடலாம். வினை ஊட்டும் போது இவங்களாலதான் எனக்கு வந்தது, இவனாலதான் வந்தது அப்படின்னு அவங்கள பார்த்துதான் சொல்லுவோமே ஒழிய நாம் செய்த வினைதான் இவர்கள் மூலமாக இறைவன் கொண்டு வந்து கூட்டி இருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினமான ஒரு காரியம்தான். இப்படிப்பட்ட கண்மத்தை உணர வேண்டும் என்றால் நமக்கு இப்படிப்பட்ட கண்மத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் இறைவன் அந்தந்த காலத்திலே கொண்டு வந்து கொடுக்கும் இறைவன். இன்ன வினை இன்ன தலத்து இன்ன பொழுது இன்ன படி இன்னதனால் எய்தும் என அறிந்தே அன்னவினை அன்னதளத்து அன்ன பொழுது அன்னபொடி அன்னதனால் பின்னமர கூட்டும் பிரான். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அந்தந்த நேரத்துல இந்த வினையை கொண்டு வந்து கூட்டுகிறார் இறைவன் என்றால் எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலை. இதையெல்லாம் நமக்கு நம்முடைய நூல்கள் மூலமாகத்தான் நாம் அறிய முடியும், நாம அறிய முடியாது. அதிலும் சாத்திர நூல்கள் இந்த கண்மத்தை பற்றி மிக தெளிவாக நமக்கு
எடுத்து கூறக்கூடியதாக இருக்கிறது. நம்ம கண்மத்தோட ஒவ்வொன்றையும் பார்த்தோம். போன வகுப்புலையும் அதை பற்றியெல்லாம் பார்த்தோம். கண்மம் எப்படி நமக்கு ஊட்டப்படுகிறது, அதனுடைய வாயில்கள் என்ன என்றெல்லாம் பார்த்தோம். 3 வகையாக அங்கே கொண்டு ஊட்டப்படுகிறது. ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம் என்றெல்லாம் பார்த்துட்டோம். அதை பத்தியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பார்த்துட்டோம். இன்றைக்கு இந்த கண்மத்தின் இயல்பாக நம்முடைய நூல்கள் வழியாக, அதாவது சாத்திர நூல்கள் வாயிலாக கண்மத்தின் கண்ம இலக்கணம் கூட சொல்லலாம். கண்மத்தின் இயல்பு கண்மம் என்பது இன்னைக்கு நமக்கு உடல் மூலமாக இந்த ஒரு குறிப்பிட்ட வினையை இந்த உடல் மாயா காரியமாகிய தனு கரணம் மூலமாக சுவாமி நமக்கு ஊட்டி இருக்கிறார். அப்படின்னா அந்த கண்மம் இப்ப காரியப்பட்டு வருது. காரண நிலையில ஒண்ணு இருக்கு. ஏன்னா காரணம் இல்லாம காரியம் இல்லை. இது நமக்கு சாத்திரம் மிக தெளிவாக சொல்கிறது. இப்போ காரியப்பட்டு வரும் கண்மம் எப்படி நமக்கு வருகிறது? அவருடைய இயல்பு என்ன? காரண நிலையில் எப்படி இருக்கிறது? அந்த காரண நிலை, காரண கண்மம், அதுதான் மூல கண்மம் என்று அழைக்கப்படுகிறது. முதல்ல இந்த கண்மத்தோட இயல்பை நம்ம நூல் வழியாக சிவப்பிரகாசரை பார்த்துட்டு அதன் பின்பாக மூல கண்மம் பற்றியதான விளக்கத்தை காண்போம். சிவப்பிரகாசர் கண்ம மலத்துடைய இயல்பை ரொம்ப அழகா நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் அழகாக சொல்கிறார். நன்னியிடும் உரு அதனுக்கு ஏதுவாகி நானா போகங்களாய் நாசோற்பத்தி, நாச உற்பத்தி, நாசம் குட்டல் உற்பத்தி அப்படி எடுத்துக்கூடாது. பண்ணி வரும் ஆதலால் அனாதியாகி பலவாகி அணுக்கள் தோறும் படர்வதாகி எண்ணி வரும் மன வாசக கண்மத்தால் இயற்றும் இயல்பினதாய் மதிக்கதமாய் இரு பயனும் பாவ புண்ணியமாய் புலர்காலை மாயை மேவி பொருந்தும் இது கண்மமலம் புகழுமாறே. இது 28வது சிவப்பிரகாச பாடல 28வது பாடல். இதுதான் கண்மமலத்தின் இயல்பு அப்படின்னு ரொம்ப இலக்கணம் நம்ம சொல்லலாம். அழகா கண்மமலத்தோட இலக்கணம் என்று கூட இதை சொல்லலாம். ஏன்னா இந்த கண்மமலம் எப்படிப்பட்டது அப்படின்றத இந்த பாடல் மிக தெளிவாக நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. கண்மமலம் இது நன்னியிடும் உரு. இன்றைக்கு நமக்கு உருனாலே உடம்பு, உடம்புன்னு அப்பதே நம்ம பார்த்தோம். இந்த உடம்பு இன்னைக்கு தனு கரணம் புவனம் போகம் 4ஐயுமே சேர்த்து சொல்லலாம். இதுக்கெல்லாம் காரணமாக இருப்பது எது? எது என்றால் காரணம். காரணமாக இருப்பது எது என்றால் இந்த கண்மமே. நன்னியிடும் உரு அதனுக்கு ஏதுவாகி நானா போகங்களாகி பலவிதமான போகங்களை, போகங்கள் அப்படின்னா இன்பம் மட்டும் இல்ல, இன்ப துன்பம் ரெண்டுமே போகங்களாகி நாச உற்பத்தி. அப்படியே நாசம் அழிவது, அப்புறம் உற்பத்தி. ஒரு கடல் அலை எப்படியானது பொங்கி வெளியே இது வெளியே வந்துட்டுன்னு சொல்லும்போது அங்க ஒரு அலை உருவாயிட்டு அப்ப பொங்கி வருவதும் மீண்டும் அழிவதும் உருவாவதும், அழிவதும் நாச குட்டல் உற்பத்தி. அப்ப ஒரு கண்மம் முடியுது, அடுத்த கண்மம் இது சாமி கரெக்டா போட்டிருக்காரு நமக்கு. இவ்வளவு வயசு, இவ்வளவு அனுபவம், இந்த இவ்வளவு துன்பம், இவ்வளவு இன்பம், இது எல்லாமே நம்ம ஜாதகம்னு ஒரு கட்டம் போட்டிருக்கோம் பாருங்க. 12 கட்டத்தை போட்டு அதுக்குள்ள உட்கார வச்சு இந்த 9 பேரையும் உட்கார வச்சு நவகிரகங்களை வச்சு இவங்க ஆட்சி பண்ற மாதிரி வச்சு அதுல யார் யார் எந்தெந்த காலத்துல வரணும், அந்தந்த காலத்துல இன்னென்ன துன்பம் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு. இது எதுவுமே தப்பு கிடையாது, எல்லாம் சரி. இது பூராமே இறைவனால் கொடுக்கப்பட்டதுதான். நாம போய் எடுக்க முடியாது. நான் செய்யறது என்னவோ கண்மம் நம்ம தான். நாம வினைகள் எல்லாம் நாம தான் செய்யறோம். ஆனா அதுக்கு தகுந்த பலனை கொடுப்பவன் ஊட்டுபவன் யார் என்றால் இறைவனே. அந்தந்த காலத்தில், அது இன்னென்ன காலத்துல சரியா கொடுப்பார் சுவாமி. ஏன்னா இந்த ஒரே துன்பமாவும் கொடுக்கறது இல்ல, ஒரே இன்பமாவும் கொடுக்கல, மாறி மாறி கொடுக்கும் போது இந்த ஆன்மாக்கள் பக்குவம் பெற வேண்டும் என்ற கருணை உள்ளவன். ஆனா சாமியை புரியுமானா புரியாது. இன்பம் தான் சரி, துன்பம் தான் சரி,
எனக்கு வந்ததே ஏன் வந்தது, எனக்கு இப்படி வருமா அப்படின்னு தான் நம்ம புலம்புமே ஒழிய இதுல இறைவனுடைய பங்கு என்னன்றத கொஞ்சம் யோசிக்க மாட்டோம். அப்பவும் கூட நம்ம திருமுறைகள் வாயிலாக அடுத்த வகுப்புலயும் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். திருமுறைகள்ல வினை வாயில்கள் எப்படி சொல்லப்படுகிறது, இந்த வினைகளிலிருந்து நம்ம நீங்க முடியுமா முடியாதா? ஏன்னா விதியை வெல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் எழுப்புவாங்க. நம்மகிட்டே இருக்கு, சைவத்துல இருக்கு. அது விதியை வெல்லலாம்னு ஒரு புத்தகமே இருக்கு. ஏன்னா திருமுறைகள் சொல்லுது, நம் மதியை கொண்டு விதியை வெல்ல முடியாது. விதியை மதியால் வெல்லலாம்னு நிறைய பேர் இன்னைக்கு சொல்லிட்டு அலைகிறாங்க. ஆனா நம் மதி கொண்டு விதியை வெல்ல முடியாது. விதி என்பது விதிக்கப்பட்டது. நம்முடைய கண்மத்துக்கு ஈடாக இந்த பிறவியிலே நமக்கு விதிக்கப்பட்ட விதிதான் அந்த விதி. தல விதின்னு சொல்லுவாங்க. பிரம்மா எழுதின தலைவிதி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த விதியை என்னுடைய மதியால், ஏன்னா இந்த வார்த்தையில ஒரு பெரிய பொருள் அடங்கி உட்கார்ந்து இருக்கு. கண்மம் அப்படின்னு நம்ம இப்ப இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கண்மம் என்பது ஜடப்பொருள். இன்னொன்னு, அதுக்கு ஒரு இடம் இல்லாம தனிச்சு நிக்கிற ஆற்றல் அதுக்கு கிடையாது, ஜடப்பொருளுக்கு. அப்ப இது எங்க போய் இருக்கு அப்படின்னா மாயையை பற்றுக்கோடாக, அந்த மாயையிலையும் புத்தி தத்துவத்தில் புத்தி தத்துவத்தை பற்றுக்கோடாக கொண்டு. இப்போ ஒரு வினை செய்யறோம் அப்படின்னா சில நேரங்களை பாருங்களேன், ஏதாவது ஒரு தப்பு செஞ்சோனையும் யாருமே பார்க்கலப்பா இந்த தப்ப அப்படின்ட்டு சந்தோஷம், யாரும் பார்க்கலன்ற சந்தோஷத்துல நம்ம போவோம். யாரும் பாக்குறாங்க பார்க்கல, அந்த தவறு அந்த நிமிஷத்துல முடிஞ்சிட்டு நம்ம நினைச்சிட்டு சந்தோஷமா போவோம். உண்மையிலேயே முடியல, உண்மையிலேயே முடியல. அது அந்த நிமிடம் அந்த இடத்துல முடிந்தது போல தோன்றி, ஆனால் நுண்ணியதாகி மேல போய் உட்கார்ந்துட்டு, அந்த கண்மம் இந்த வினை நுண்ணியதாகி உட்கார்ந்துட்டு எங்க போய் உட்கார்ந்து இருக்குன்னா நம்முடைய புத்தி தத்துவத்தில் போய் அமர்ந்து கிடக்கு. புத்தி தத்துவத்துல உட்கார்ந்துட்டா இது கணியும் போது, காலம் கணியும் சொல்லுவாங்க. காலம்லாம் கணியல. நம்ம சைவ சித்தாந்தம் தெளிவா சொல்லுது, வினை பக்குவப்பட்டு வரும்போது. இப்ப நம்ம செஞ்சமே வினை, இதுக்கும் ஒரு பக்குவம் இருக்கு. இது பக்குவம் வர்ற காலத்துலதான் நமக்கு சாமி கொண்டு ஊட்டுவார். அப்ப பக்குவம் வர்ற காலத்துல இந்த வினை அப்படியே கொண்டு ஊட்டப்படும். எப்படி ஊட்டப்படும்னா எங்க உட்கார்ந்துருக்கு, புத்தியில. அந்த புத்தி வழியாகவே விதி வழியே மதி செல்லும். அவ்வளவுதான். எவ்வளவு நுணுக்கமான ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க பாருங்க. அப்ப எனக்கு விதிக்கப்பட்டது எது? என்னுடைய கண்மம். நான் முன்னாடி செஞ்சு, அது நல்வினையாவும் இருக்கட்டும், தீவினையாவும் இருக்கட்டும். அப்ப நான் நன்மை ஒரு இடத்துல செஞ்சேன்னா அது புத்தி தத்துவத்துல இருந்து என்னுடைய புத்தியை நல்ல வழியில் கொண்டு இப்ப இந்த நூல்கள் படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நேரம் காலம் சுவாமி கொடுத்திருக்காருன்னா நாம செய்த நல்வினை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஞானப்பா, ஞான நிலை. கேட்டல் என்பது ஞானத்தின் முதல் நிலை. இப்ப இந்த கேட்டல் நிலையில நம்ம உட்கார்ந்து இருக்கோம்னா முச்சை தவத்தால் தான் ஞானம். தவம் இல்லையே ஞானம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நாம தவம் செய்தேன் அருள் செய்தான், அருள் செய்தான் தவம் செய்தேன். அப்ப நாம செய்த அந்த நல்வினையினால் இன்றைக்கு ஞான செய்திகளை நாம் கேட்பதற்கு, படிப்பதற்கு, சிந்திப்பதற்கு இறைவன் வகுத்தார் என்றால் இறைவனுடைய கருணைதான் என்னை யோசிச்சு பாருங்க. அப்ப இதெல்லாம் வினைதான், இது எல்லாமே வினைதான். அப்ப அந்த புத்தி தத்துவத்தில் இருக்கும் இந்த வினைகள் அந்தந்த நேரம் காலத்திலே கொண்டு நமக்கு ஊட்டி வைக்கப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்துல அப்படியே அழகா சொல்றாரு அதனுடைய இலக்கணம். இந்த கண்மமலத்தின் இயல்பு இலக்கணம் அப்படி வரும்போது அழகா சொல்றாரு பாருங்க. அனாதியாகி பலவாகி, இது அனாதின்ற ஒரு வார்த்தை ஒண்ணு வருது. அப்ப அனாதினா இப்ப செஞ்சது தானே, அப்ப அது போய் அங்க உட்காருதுல, அப்ப இதுக்கு ஆதி உண்டு இல்லையா, அந்த உண்டு இல்லையா அப்படின்னா இது காரியம், இது காரியம். அப்ப இந்த காரியத்திற்கெல்லாம் ஆதியும் அந்தமும் உண்டு. ஒரு காரிய பொருள் இருக்குன்னா
வேற ஒண்ணு வேண்டாம், நீங்க பானை குடம் எடுத்துக்கோங்க. பானை செய்யறாங்க, குடம். அப்ப இந்த பானைக்கு ஆதி உண்டு, அந்தமும் உண்டு. ஆதியும் உண்டு, அந்தமும் உண்டு. இதே போல இன்றைக்கு எனக்கு வரக்கூடிய வினைகளுக்கு ஆதி உண்டு, அந்தம் உண்டு. ஆனால் இந்த பானைக்கு ஒரு காரணம் வேண்டும் இல்லையா? முதல் காரணம் இருக்கு, துணை காரணம் இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? நிமித்த காரணம் 3 காரணம் இருக்கு இல்லையா? இதே போல இன்றைக்கு காரியப்பட்டு வரும் வினைக்கும் காரண நிலை ஒன்று உண்டு. இப்ப காரியப்பட்ட வினையைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு இந்த உடம்பின் மூலமாக எனக்கு வரும் இன்ப துன்ப அனுபவங்கள் காரியமாக வருதல் அப்படின்றது. அதைத்தான் நம்ம அப்பதையும் அறப்பாவன் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போத்து புடுவெடுக்கும் இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. இதைத்தான் இங்கேயும் அனாதியாகி பலவாகி பல பல வழியிலே, அது ஒரு வழியா இல்லை, எந்த வழியில எப்படியெல்லாம் வருது அப்படின்னா இப்ப நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதே நம்ம அப்பதே பார்த்தோம், ஆதி பௌதீகம், ஆதி ஆத்மீகம், ஆதி தெய்வீகம் பார்த்தோம். பௌதீகம்ன்ற வழியில எத்தனை எத்தனை துன்பங்கள் மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீகம் என்ற வழியிலே பிறர் துன்பம் கொடுக்கிறது போக விலங்குகளாக, அதுவும் ஆன்மா தானையா? அப்ப அந்த ஆன்மாவின் மூலமாக இப்படியெல்லாம் பலவாகி அணுக்கள் தோறும் வளர்வதாகி எண்ணி வரும் மன வாசக கண்மத்தால் ஏற்றும். அந்த வார்த்தை தான் ரொம்ப அருமையான ஒண்ணு. புக் வச்சுட்டீங்கன்னா நல்லா அண்டர்லைன் பண்ணி வைக்குங்க. மன வாசக கண்மத்தால் இயற்றும் இயல்பினதாய். அப்ப இயற்றும் இயல்பினதான இந்த கண்மம் வரக்கூடிய செய்யக்கூடிய எப்படி வருகிறது? கண்மம் எப்படி வருகிறார்? மனதாலும் வாசகம் வாக்காலும் செயலாலும் மூன்றாலும். மனவாக்கு காயம் மூன்றினாலும் மனதினால் எண்ணும் எண்ணங்களே கண்மமாகி வருகிறது. இத நம்ம திருமுறையில பார்க்கணும்னா நமக்கு ஞானசம்பந்த பெருமான் ரொம்ப அழகா சொல்றார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். எப்போ? எண்ணில் நல்ல கதிக்கு யாதுவோ குறைவில்லை. எண்ணங்கள் செம்மையானால் எல்லாம் நல்லவே நடக்கும். நல்ல நல்ல அவை நல்ல நல்ல என்பதா. இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா அப்ப எண்ணங்கள் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இல்ல கட்டுப்படுத்த முடியுமா? ஒரு காலம் முடியாது. ஆனால் இந்த மனதை நாம கட்டுப்படுத்த வேண்டாம். மனதை, அந்த மனம் எப்பொழுதும் இறை சிந்தனையிலே இருந்தார். இறை சிந்தனை தானே நல்ல 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 என்பது. அப்ப இறை சிந்தனையிலே இருந்தால் அத்தனையும் நல்வினையாக மாறிடும் இல்லையா? இப்ப நான் போய் மனதை போய் கட்டுப்படுத்தணும்னா அது பீறிட்டு எழுந்துரும். நீ இதை செய்யாதங்கன்னா செய்வேன் செய்வேன்றோம். அதனால அப்படி சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? ஒரு இடத்துல தன்னை வயல்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, தண்ணி நிறைஞ்சு ஓடும். ஐயோ தண்ணி நிறைய இருந்து பயிர்லாம் வம்பா போகுமேன்னா அத போய் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. லேசா ஒரு இடத்த தட்டி விடு, இந்த பக்கம் ஓடட்டும் தண்ணி. அப்ப தண்ணி ஓடிட்டு இந்த பக்கம் பயிர் பாதுகாக்கப்படும் இல்லையா? அப்ப எதுனா மடை மாற்றம், அதுக்கு பேரு மடை மாற்றம் என்பது இந்த மனதை நல்ல வழியிலே இறை சிந்தனை. இப்ப நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்க, இந்த மாதிரியான சிந்தனைகள் வர வர இந்த 1 மணி நேரம் கேட்கிறோம்னா 1 மணி நேரத்துல நம்ம வேற எந்த தீய செயலும் செய்ய முடியாது, செய்ய மாட்டோம். முழுக்க முழுக்க இறை சிந்தனையில உட்கார்ந்துருக்கும். யோசிச்சு பாருங்க. இதே போல திருமுறைகள் பாராயணம் அப்படியே அடுத்து 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 எவ்வளவு நேரம் வீட்டுல வேலை பார்க்குறீங்களோ அந்த நேரம் கூட செவி வழியாக கேட்டுக்கொண்டே இருங்கள். அப்போ அந்த நேரம் கூட நமக்கு எண்ணங்கள் எல்லாம் செம்மைப்படக்கூடியதாக மேல நல்ல வினையா ஏறிடும் இல்லையா? இந்த பிறவி இப்படி இருக்கட்டும், அடுத்த பிறவி சாமி சூப்பரா நமக்கு கண்டிப்பா அடுத்த பிறவி உங்களுக்கு எனக்கு எனக்கு கண்டிப்பா வரும். மற்றவங்களெல்லாம் நம்ம சொல்றதுக்கு தகுதி கிடையாது. கண்டிப்பா நமக்கு வந்தது அப்படின்னா நல்ல பிறவியா கொடுத்துருவார் இல்லையா? ஞான வழியிலே மேலான ஞானத்திலே இறைவனையே சிந்திக்கும் ஒரு பாக்கியத்தை கொடுத்துருவார் இல்லையா? யோசிச்சு பாருங்க. பிறவி இல்லைன்னு கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. சாமி பிறவியே வந்தா பரவாயில்லப்பா, அந்த பிறவியிலையும் உன்னையே நான் நினைச்சிட்டு இருக்கோம், இது போதும். இதே போல இந்த பிறவியிலும் இனிவரும் காலங்களிலும் மனதால் இறை வழிபாடு அவையே நல்லவைகளாக, இவைகளே நல்ல வினைகளாக, அது இறை வழிபாடு இறை சிந்தனையில இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே மிக அருமையாக அங்கே சொல்லப்படக்கூடிய
கண்மமலத்தின் இயல்பாக இங்கே சொல்லப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுலயும் கூட அடுத்து சஞ்சிதம் பிராரப்தம் பற்றி நம்ம போன இதுலயே அழகான உங்களுக்கு சொல்லிட்டேன். அது ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இப்போ சிக இப்ப சிவபிரகாசத்துலதான் இப்ப இதை பார்த்தோம், நம்ம இயல்பை பார்த்தோம். சிவஞான சித்தியார் அது இலக்கணம், இந்த வினை இலக்கணம், இருவினை இலக்கணம் என்று சொல்லக்கூடிய வினை இலக்கணத்தை மிக அழகாக 129 30வது பாடல் 130வது பாடல்ல ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறது. தன்மமோடு அதன்மம் ஆகி, தன்மமோடு அதன்மம், தன்மம் என்றால் புண்ணியம், அதன்மம் என்றால் பாவம். அப்ப தன்மமோடு அதன்மமாகி புண்ணிய பாவ வடிவாகி தான் இரு பயனும் தந்து. அப்ப புண்ணியத்துக்கு இன்பம், பாவத்துக்கு துன்பம். அப்ப இன்ப துன்பங்களாய 2 பயனையும் தந்து, இருபயனும் தந்து, நன்மை தீமையினும் இன்ப துன்பத்தினும் நாடி காண. நன்மை தீமை செய்யும் போதும் இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் போதும் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது போல நாடிக்கான முன்னமே யான், முன்னமே ஆன்மாவின் மும்மலத்து ஒன்றது ஆகி, முன்னமே ஆன்மாவின் தன் மும்மலத்து ஒன்றதாகி, 3 மலங்கள் அதிலில் ஒன்றாக எண்ணப்பட்டு மூலம் காட்டி. அப்ப இதுக்கு ஒரு மூலம் இருக்கு, இது காரியப்பட்டு வந்த வினை. அப்ப இதுக்கு காரண கண்மம் மூல கண்மம் ஒன்று உண்டு. மூலம் காட்டி காமிய பயனாய் நிற்கும். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. அப்ப மூல கண்மம் உண்டு என்பதை இந்த இடத்துல அழகா அருணந்தி சிவாச்சாரியார் சொல்லிட்டார் சிவஞான சித்தியார்ல. மூல கண்மம் காட்டி என்பதாக காட்டி காமிய பலனாய் நிற்கும். அப்ப புண்ணிய பாவங்கள், இந்த நல்வினை தீவினை அதனால் வரக்கூடிய புண்ணிய பாவங்கள் அது இன்ப துன்பங்களை தருவதாக, அது துன்பங்களை ஒவ்வொன்னே அணுகிறது. அது 3 மலங்கள்ல இது ஒன்றாக எண்ணப்பட்டு, அப்ப இதுக்கு ஒரு முதல் காரணம் உண்டு என்று எண்ணும்படியாக அமைக்கப்பட்ட அப்படின்னு அந்த பாடல்ல அழகா சொல்லி, அடுத்த பாடல்ல மாயைக்கும் சேர்த்து சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த கண்மன் தான் காரணம் எதுக்கு, மாயா காரியமாகிய தனுகரணத்துக்கு. அதையும் சொல்லிட்டாரு. இருவினை அனாதி ஆதி அற்றலால், அனாதி இருவினை, இதனால கொட்டுக்குட்டி எடுத்தோம்னா இருவினை ஏற்றலால் ஆதி, நுகர்வால் அந்தம் வரும் அனாதி. மலம் சார்ந்து மாயா உருவுகள் மருவி ஆர்த்து, ஆர்த்து என்றால் உயிர்களை அப்படியே பந்தித்து பிணைத்து ஆர்த்து தரும் செயல் முறைமையாலே. இதன் மூலமா தானே வருது, காரியப்பட்டு வருது இல்லையா, காரியத்தன்மை வருது இல்லையா. தான் பல பேதம் காட்டி பல பல வகையான யோனி பேதம், இந்த கண்மத்துக்கு ஈடாக வர்றதுதான் யோனி பேதங்கள். தான் பல பேதம் காட்டி அறுவதாய் நின்று சூட்சுமமாக நின்று அரண் தன் ஆணையின் அமர்ந்து செல்லும். இறைவனுடைய ஆணையின் வழியாகத்தான் இங்கே உயிர்களாகிய நமக்கு வந்து ஊட்டப்படுகிறது. நாம போய் எடுக்கிறதுக்கு நமக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது. இறைவனே கொண்டு வந்து நமக்கு ஊட்டுகிறான் என்பதாக இது ஒரு அருமையாக சித்தியாரில் சொல்லப்பட்ட கருத்தாக இங்கே அமைந்து உள்ளது. இப்ப இந்த சித்தியார்ல ரொம்ப அருமையா சொல்லிட்டாரு. மூலம் காட்டி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அப்ப மூலம் என்றால் இப்ப நம்ம அனுபவிக்கிறது வினைகள் பற்றி பார்த்தோம். வினைகள், அந்த வினைகளுடைய பயன்களாகிய இன்ப துன்பம், இந்த வினைகள் இன்றைக்கு அனுபவிக்கும் போது அது பிராரப்தமாக நடப்பு வினையாக என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப நடப்பு வினையாக இருக்கும் போது இதெல்லாமே காரியம், காரிய கண்மம் என்பதாக, காரியப்பட்டு வரும் இந்த வினை அனுபவம் என்பதாக. காரியப்பட்டு இன்னைக்கு ஒரு செயல் காரியப்பட்டு வருதுனாலே
காரணம் இல்லாமல் காரியம் இல்லை என்பதை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப அதனுடைய காரணம் என்ன என்ற மாத்திரத்தில் ஒவ்வொரு செயலுக்கும், அதாவது நம்ம செயல்ன்றத முதல்ல எடுக்கிறத விட உலகத்து பொருளை நம்ம எடுத்து பார்ப்போம். உலகத்து பொருளை எடுத்தீங்கன்னா நம்ம உடுத்திருக்கிற ஆடை, இப்ப ஆடைன்றது ஒருவரால் நெய்யப்பட்டு இங்கே நமக்கு தரப்படுகிறது. இப்ப இந்த ஆடை காரிய பொருள். இப்படி ஒரு காரிய பொருள் வருகிறது என்றால் இதுக்கு காரணம் என்ன? முதல் காரணம் ஒண்ணு இருக்கு, நிமித்த காரணம் ஒண்ணு இருக்கு, துணை காரணம், இப்படி எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் ஒவ்வொன்றுக்கும். இப்ப ஆடை, குடம் இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா முதல் காரணம் என்ன? மெயினான பொருள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா மெயினான பொருள் என்னது? முதல் காரணம் அப்படின்னு சொன்னா இப்ப குடத்துக்கு மண்ணு, மண் குடத்துக்கு மண்ணு அப்படி வச்சுக்கிடுவோமே, மண் குடத்துக்கு மண்ணு. இப்படி மூல காரணம் இங்க இருக்குது. அப்புறம் துணை காரணம்லாம் இருக்கட்டும். இப்ப இதே போல இன்றைக்கு வரும் எனக்கு இன்பம் துன்பம் செயல், செயல் தானே. அப்ப அந்த செயலுக்கும் ஒரு காரணம் நிலை உண்டு இல்லவா? அந்த காரணம் எது அப்படின்னா அந்த காரணம்தான் காரண கண்மம் என்று சொல்லப்படக்கூடிய. அப்ப அந்த காரண கண்மம் தான் மூல கண்மம். இந்த மூல கண்மம் எந்த ஒரு நன்மை தீமைன்ற பாகுபாடெல்லாம் இருக்காது. அப்படியே பஞ்சம் மொத்தமா இருக்கும். இது எப்படி அப்படின்னா, இப்போ உழுதல் அப்படின்னு ஒரு முதல் நிலை தொழில் பெயர். முதல் நிலையில உள்ள தொழில் இது தொழில். அப்ப உழுதல் அப்படின்றது மட்டும் எடுத்துக்கோங்க. உழுதல்ன்ற தொழில் எல்லாத்துக்கும் பொதுவானது. நிலத்தை உழுகிறது மட்டும் இல்ல, நமக்கு தெரிஞ்ச இந்த நிலத்தை இவன் உழுதான் அப்படின்னு இருப்போம். ராமன் ஏற்கொண்டு நிலத்தை உழுதான்னா இந்த காலத்துல இவன் மூலமாக இந்த இடத்தை உழுதான். அந்த காலம் எல்லாமே கருவி இதெல்லாம் சொல்லப்பட்டு உழுதான் வரும்போது இந்த உழுதல்ன்ற அந்த தொழில் அது முதல்ல நின்னுச்சு. உழுதல் மட்டும் நின்னுச்சு. அது இங்க இவனால் உழப்பட்டது, இந்த இடத்தை உழப்பட்டது, இந்த கருவி மூலம் உழப்பட்டது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து வருது. அப்ப உழுதல் என்ற ஒரு செயல், இது ஒரு செயல் மட்டும்தான். இது நிலத்துக்கு மட்டும் இல்ல, சொல்லே உழவு கொண்டு அப்படின்னு வருவாங்க. இப்போ பெரிய புராணத்தையே எடுத்துக்கிட்டா அதனுடைய நுணுக்கமான ஆழமான கருத்துக்கள் இங்கே பக்குவப்பட்ட ஆன்மாக்களை அப்படியே மனதை பண்படுத்தியது அப்படிம்பாங்க. பண்படுத்துதல்னா என்னது? சொல்லேர் உழவு கண்டு பண்படுத்துதல். அப்ப உழுதல் என்றது ஒரு செயல், ஒரு தொழில். அது எந்த ஒன்றையும் தனிப்பட்ட முறையில குடிக்கல. ஆனா அதனோடு காலம், இடம், கருவி எல்லாம் சேரும்போது இந்த இடத்தை இவன் உழுதான், இது மூலமாக இவன் செய்தான் அப்படின்னு வரும்போது செயல்படுது. இதே போல கண்மம் என்ற ஒன்று ஒரு தொழில். கண்மம் என்பது மூலமாக நிற்கிறது, மூல பொருளாக நிற்கிறது. எங்கே இருக்கிறது அப்படின்னா மாயையில் இருக்கிறது. மாயை இதை எடுத்துக்கிட்டானா கிடையாது. மாயை உண்டு, அது அனாதி. அதே போல மூல கண்மம் உண்டு, இதுவும் அனாதி. இது நல்வினை தீவினை என்ற பாகுபாடு இல்லாமல் காரண நிலையிலே மூலமாக மூல கண்மமாக நிற்கும் ஒரு நிலை. நிற்கும் நிலை அது மாயையை பற்றுக்கோடாக கொண்டு நிற்கும் நிலை. இப்ப இந்த உழுதான் நெய்தான் இதெல்லாம் எப்படி எல்லா தொழிலையும் அப்படியே வச்சு பொதுப்பட நிற்கிறதோ அது போல கண்மம், மூல கண்மம் என்பது பொதுப்பட நிற்கிறது. இந்த மூல கண்மம் தான் இனி வரக்கூடிய காமிய கண்மம், காரிய கண்மம். இந்த காரிய கண்மத்துக்கு அதுதான் மூலமாக இருக்கிறது. காரிய கண்மமாக வரும்போதுதான் இது இங்கே செயல்பாட்டிற்கு. அதுவும் கூட இந்த காலத்தில் இன்னாருக்கு இப்படி கொண்டு அது இறைவன் ஊட்டுதல். அதான் ஊழ் அல்லது உணவாகாதுன்னா அந்த ஊழ் முன்பு இருந்த அந்த ஊழ் அவரவர் செய்த வினை
அப்படியே மூலமாக அங்கே இருக்கிறது. இங்கே காரியப்படுத்துதலும் இறைவனே. தானாக அது செயல்படாது. ஜடப்பொருள் தானா செயல்படாது. இப்ப உங்களுக்கு இப்ப இந்த மூல கண்மம் என்பது பற்றி ஓரளவுக்கு மனசுக்குள்ள இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆனந்த ராசியா ரொம்ப அழகா இத அருமையா கொடுத்திருக்காங்க. மூல கண்மம். இப்ப இந்த நம்ம இன்னைக்கு பார்க்கிற காரிய கண்மம் இதற்கு மூலமான ஒன்று. அதுதான் அங்கே மூல கண்மமாக, காரண கண்மமாக இது தனித்து நிற்கும் ஆற்றல் இதற்கு கிடையாது. ஒரு பற்றுக்கோடு வேண்டும். அப்ப இந்த வினைக்கே எல்லா இந்த வினைக்கே பற்றுக்கோடு என்னன்னா மாயை தான். அப்ப இந்த மூலக்கண்மம் இந்த மாயையை பற்றி கொண்டு நிற்கிறது. இந்த மாயை என்பது அனாதி அப்படின்னு பார்த்திருப்போம். அனாதி வியாபகம் அப்படின்னு பார்த்திருப்போம். வியாபகம்னா இறைவன் பெரு வியாபகம். இந்த உயிர் அதற்குள் அடங்கிய வியாபியம். இந்த மாயை என்பதும் இறைவனுக்குள் அடங்கியதான ஒரு பொருள். அதுவும் வியாபக பொருளே. ஏன்னா அனாதியாக இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் வியாபகமாக சூட்சுமமாக இருக்கும் பொருள். அந்த மாயைக்குள் அடங்கிய பொருள்தான் கண்மம். மாயை வந்து அதை பற்றி கொள்ளவில்லை. கண்மம் போய் அங்கவே இந்த கண்மம் அதுல இருக்கிறது. ஏன்னா அதுவும் அனாதி, இதுவும் அனாதி. இது போய் அதை பற்றுச்சுன்னா ஏன் பட்டுச்சு, எதுக்கு பட்டுச்சு, எப்ப பட்டுச்சு, இப்படி கேள்விகளுக்கெல்லாம் பதில் வரும். அதனால் அதுவும் அனாதி, இதுவும் அனாதி. ஏன்னா நம்முடைய சாத்திரத்துல 6 பொருள்கள் ஆதியில் அப்படின்னு அழகா உமாபதி சிவாச்சாரியா கொடுத்துட்டார். அதுல இந்த மாயை கண்மம். இப்ப இந்த கண்மம் என்பதும் காரண கண்மம் மாயையை பற்றுக்கோடாக கொண்டு மாயையை போல எங்குமாய் நிற்பதாக, எங்குமாக வியாபகமாக இருப்பதாக, இயற்கையாகவே அதனிடத்தில் இந்த காலத்தில் செயற்கையாக வந்தது என்பது கிடையாது. இயற்கையாகவே இங்கே வந்ததாக அமைந்தது இப்படிப்பட்ட மூலக்கண்மம். இப்ப இந்த மூலகண்மம் காரிய கண்மம் சொல்றீங்களே, அதுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா, நன்மை தீமை என்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஒரு செயலாக இந்த ஒரு செயல் அப்படின்ற தனித்து இந்த செயல் நடக்குது அப்படின்னு இல்லாமல், செயலாக நிகழ்தல் இல்லாமல் அப்படியே இருந்த நிலையிலே, காரண நிலையிலே இருத்தல். இதுதான் மூலக்கம். காரண நிலையிலே. இது தனிப்பட்ட இன்ன செயல் பிரித்து பார்க்க முடியாது. ஒரு காரணமான நிலையிலே மூலமாக இருப்பது மூலக்கண். அப்புறம் காரிய வினையாகும் போது இந்த மாயா காரியங்களாகிய இந்த கருவிகள் அதனோடு சேரும் போது கண்மம் அந்த மேல இருக்கு பாருங்க காரண நிலை, அதுல இருந்து நீங்கி இந்த காரியப்பட்டு நன்மை தீமை என்ற பாகுபாடோடு கூடி இங்கே இறங்கி வந்து இது பிராரப்தம் நடப்பு வினையாக அதுல செய்யும் போது யான் எனதின் செருக்கோடது என்பது ஆகாமியமாக, மேல போகும்போது கிடைவினையாக சஞ்சிதமாக, இப்படி காரிய வினையாக. காரிய வினை என்பது பிராரப்தம், ஆகாமியம். அது பிராரப்தம் என்பது நடப்பு வினை, ஆகாமம் என்பது ஏறுவினை, சஞ்சிமம் என்பது கிடைவினை என்பதாக ரொம்ப அருமையாக இதை சேக்கலார் பெருமான் ரொம்ப அருமையாக சொல்றார். இந்த ஆன்மாக்களுடைய நிலையை சொல்லும் போது ஆணவம் கர்மம் மாயை என்ற 3 கற்கள், அதுல நல்வினை தீவினை என்றும் 2 கயிறு, 3 கல். ஆணவம் கர்மம் மாயை 3 கல்லு, 2 கயிறு. எது நல்வினை தீவினை என்னும் 2 கயிறுகளால் பிணிக்கப்பட்டு பிறவி கடல், இந்த பிறவியாக இந்த கடல்ல தள்ளப்பட்ட அந்த ஒன்றை சொல்லும் போது இருவினை பாசம் மும்மலக்கல் ஆர்த்தலின், இருவினை பாசம் மும்மலக்கல் ஆர்த்தலின் வரு பவ கடலில் வீழ்மாக்கல் என்று உருவகப்படுத்தி மிக அருமையாக இங்க மூலக்கண்மம் ஒரு கல்லாக சொல்லப்பட்டுள்ளது, காரிய கண்மம் கயிறாக சொல்லப்பட்டுள்ளது. மூலக்கண்மம் அசைவற்ற செயலற்ற பொருள்,
அதனால் இங்கே கல்லாக கூறியுள்ளார். காரிய கண்மம் செயல்படும் நிலை. அதனால் பிணித்த, அந்த பிணிச்சிருக்கு பாத்தீங்களா, அந்த செயலை கயிறாக கூறி. ரொம்ப அருமையான ஒன்று. இந்த சேக்கலார் பெருமானுடைய வாக்கிலேயே நமக்கு ஆனந்த ராசியா ரொம்ப அழகாக கொடுத்திருக்கிறார். மூலக்கண்மம் இயல்பிலேயே உயிர்களுக்கு பந்தம் ஆகாது. அது பந்தப்பட்டு வராது. மாயா காரியங்கள் வழியாக காரியப்படும் போதுதான் அது உயிர்களுக்கு பந்தம் ஆகும். மூலக்கண்மம் காரிய கண்மம் ரெண்டுக்குள்ள வேறுபாட ரொம்ப அருமையாக நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார் என்றால் இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். இப்ப இருவினை அப்படின்றதே ஒரு பெரிய டாபிக், சாதாரணமானது இல்ல. இருந்தாலும் இறைவன் திருவருள் கூட்டி வைக்க ஓரளவு நம்ம சிந்திச்சிருக்கிறோம். ஏராளமான விஷயங்களை நமக்கு அருளாளர்கள் இங்கே மிக அருமையாக கொடுத்திருக்கிறார்கள். வினை, இந்த வினைதான் இன்றைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்கள். ஏன் வருது, எதுக்கு வருதுன்னே தெரியாது. ஒருவர் இயல்பிலேயே இந்த பிறவியில ரொம்ப நன்மையே செய்வார். ஆனால் அவருக்கு அடுத்தடுத்து துன்பம் வரும்போது இவ்வளவு நல்லவங்களா இருந்தாலே துன்பம் வருது அப்படின்னு ஒரு முத்திரையை இப்ப கொடுத்திடுறாங்க. அப்படியே ஒரு முத்திரை ஏன் நன்மை செஞ்சாலே அவங்களுக்கு துன்பம் தான் வரும், நன்மையே செய்யக்கூடாது, இந்த காலத்துக்கு தகுந்தாப்புல நம்மளும் இப்படி நடக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. உண்மை அது இல்ல. முன் செய்த வினையின் காரணமாக இது நடக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டாலே நாம போதும். அப்படி ஒரு இதுல நமக்கு சிவபோகச்சாரத்துல ரொம்ப கொடுத்திருக்காங்க. நம்முடைய திருமுறைகள் வினைகளை பற்றி ஏராளமான ஒரு விஷயங்கள் அதுல ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்கள்லாம் பார்த்தா வினை நீக்கம் வினை நீக்கம் நிறைய பதிகங்கள். அப்ப வினையினால் வரும் துன்பங்களை நீக்க முடியுமா முடியாதா என்பதை குறித்து அடுத்த வாரம் திருமுறை வாயிலாக நாம் காணலாம் ஓரளவுக்கு. ஏன்னா வினையை பத்தி இவ்வளவு பார்த்துட்டோம். இந்த வினை நீங்குமா நீங்காதா அதை பார்க்க வேண்டாமா? அப்பதே நம்ம ஒரு வார்த்தையை போட்டா, நான் அது ரொம்ப டீப்பா போகல. விதி வழியே மதி செல்லும் ஓட்டம். எனக்கு விதிக்கப்பட்டது என்னதோ அந்த வழியாக சாமி நம்மள நம்முடைய மதி, நம்முடைய அறிவை கொண்டு வந்து சேர்த்துருவார் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்படியேதான் போகணுமாங்க? இதுல இருந்து மீழ்வே கிடையாதா? மீட்பு கிடையாதா? அப்புறம் சாமி கூப்பிட்டு என்னங்க பிரயோஜனம் அப்படின்லாம் நமக்குள்ள ஒரு டிப்ரெஷன் வரக்கூடாது. விதியை வெல்லலாம் என்பதுதான் சைவம் சொல்லக்கூடியதான ஒன்று. எதன் மூலமாக வெல்லலாம்? நம்முடைய அருளாளர்களுடைய வாக்கினால் வெல்லலாம், நம்முடைய இறை வழிபாட்டினால் வெல்லலாம். இறைவனுடைய மதி இங்கே நம்முடைய மதியிலே பொருந்தி நின்று செயல்பட்டால் வெல்லலாம். இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக உணர்ந்தால்தான் இந்த வினையை இவ்வளவு நேரம் பார்த்துட்டு எப்பா போதும்டா சாமி, வினையை கேட்டதிலே நமக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு, அப்ப எனக்கு என்ன தலையில என்ன எழுதி வச்சிருக்கோ அது நடக்கும் அப்படின்னு போயிடக்கூடாது. இதுக்கு நமக்கு ஞானசம்பந்த பெருமானே வாக்காக நமக்கு கொடுத்திருக்கிறார், நிறைய இடங்கள்ல கொடுத்திருக்கிறார். அப்பர் பெருமான் மிக அருமையாக கொடுத்திருக்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் உரிமையோடு இறைவனை வேண்டி 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 பெறுகிறார். அது போல நாமும் இறைவனிடம் உரிமையோடு வேண்ட வேண்டும். சதா காலம் பக்தி பண்ண வேண்டும். நம்முடைய வினைகளிலிருந்து நாம் மீள வேண்டும் என்பதை மனதில் கொண்டு அடுத்து வரும் வகுப்பிலே வினை நீக்கம் நீங்குமா? நீங்கும். எப்படி நீங்கும் என்ற கேள்விக்குரிய பதிலாக கண்டு அதன் பின்பாக மாயையை தொட்டு செல்வோம் என்று கூறிக்கொண்டு இதுகாரும் கேட்டு மகிழ்ந்த அனைவரின் பொற்பாதம் பணிந்து நல்ல வாய்ப்பை கொடுத்த அம்மையார் அவர்களுக்கும் கோமலையா அவர்களுக்கும் நன்றியை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே, ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.